சென்னையில் தியாகராய நகரில் இருக்கும் ஜவுளி கடையில் ஏற்பட்ட தீ விபத்தை 10 மணி நேரம் கடந்தும் அணைக்க முடியாத சூழல் நிலவி வருகிறது. இதற்கான காரணங்கள் குறித்து செய்தியாளர் தொடர்ந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார். மீண்டும் அவரிடம் பேசலாம். விவேக், தீ விபத்து ஏற்பட்டு 10 மணி நேரம் கடந்துவிட்டது. தற்போது தீயை அணைக்கும் பணி எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? பத்மபுரியா, நாம் முதலையே கண்டபடி இங்கே தொடர்ச்சியாக இங்கே பாலத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய வாகனங்களை வைத்தும் ராட்சச எந்திரங்களை வைத்தும் கட்டடத்தை உடைக்கக்கூடிய பணியில் தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை வீரர்களும் காவல்துறையினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்மால் நேரடி காட்சிகளை பார்க்க முடிகிறது. எந்த அளவு இங்கே புகை மூட்டம் சூழ்ந்திருக்கிறது, கட்டடம் எவ்வளவு தூரம் புகைகளை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. கட்டடத்தினுடைய பின்பகுதியிலிருந்து மேலதிகமான புகையானது வெளியேறிக் கொண்டிருக்கிறது. கட்டடத்தினுடைய முன்பகுதியிலிருந்து தற்பொழுது உடைக்கப்பட்ட பகுதியிலிருந்து கரும்புகையானது தொடர்ச்சியாக வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. இந்த புகை மூட்டத்தில் சுவாசிக்கவே முடியாத அளவுக்கான மற்ற பொருட்களுடைய வாடை, இப்போ ஒரு லாரி டயருடைய வாடை எடுத்தால் எப்படி அந்த சுவாசத்தை சுவாசிக்க முடியாதோ அந்த அளவுக்கு மோசமான சுவாச காற்றானது இந்த பகுதியில் தற்பொழுது நிலவி வருகிறது. இந்த கட்டடத்தை பொறுத்தவரை இது 7 மாடி உயரம் கொண்ட கட்டிடம், கிட்டத்தட்ட 30 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கட்டிடமாக இருக்கிறது. இந்த கட்டிடத்துக்கென்று தனித்த சிறப்பு விதிகள் தேசிய கட்டிட விதிகளின்படி வகுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின்படி இந்த கட்டடம் கட்டப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்து வரக்கூடிய நிலையில் கட்டிடத்தை இடித்தால் ஒழிய இந்த தீ விபத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான வழிகள் இல்லை என்கிற முடிவுக்கு தீயணைப்புத்துறையினர் தற்பொழுது வந்திருக்கின்றனர். அதன் காரணமாகவே ஏற்கனவே கட்டடத்தினுடைய பின்பகுதியை உடைத்து ஓரளவு தீயை அதை கட்டுப்படுத்தியவர்கள், புகையை வெளியேற்றியவர்கள் தற்பொழுது கட்டடத்தினுடைய முன்பகுதியையும் இடிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த கிரெயின் எந்திரமானது இந்த முன்பகுதியுடைய சில பகுதிகளை இடித்து முடித்துவிட்டு அதற்கு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல இங்கே அதிகமான சென்னை குடிநீர் ஒப்பந்த வாரியத்தில் இருந்து தண்ணீர் லாரிகளானது கொண்டு வரப்பட்டு அதன் லாரிகள் மூலமாக தண்ணீர் பீச்சடிக்கக்கூடிய பணிகளும் தற்பொழுது தொடங்க இருக்கின்றன. கட்டடத்தினுடைய மொத்த பகுதியிலிருந்தும் நாலாபுரத்தில் இருந்தும் அனைத்து திசைகளில் இருந்தும் புகையானது வெளியேறி கொண்டே இருக்கிறது. கட்டடத்தினுடைய சிறு சிறு துளைகளில் இருந்து கூட பெரிய அளவிலான புகைகள் தொடர்ச்சியாக வெளியேறி கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் அதிகாரிகள், மற்ற இந்த கட்டடக்கலை நிபுணர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லோரும் அந்த பணிகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை மணி நேரத்தில் இந்த பணி முடியும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு புகையை கக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கட்டிடமாக, அதிக அளவிலான தீ விபத்து பாதிப்புகளை வெளியேற்றக்கூடிய ஒரு கட்டிடமாக இது மாறி இருக்கிறது. பத்மபிரியா, இந்த நேரத்தில் அந்த கட்டிடத்துடைய உறுதித்தன்மை பற்றிய ஆய்வுகளையும் செய்து வருகிறார்களா? ஏன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய அது மிகவும் குறுகலான ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால அருகருகே பல்வேறு வணிக நிறுவனங்கள், கட்டடங்கள் இருக்கின்ற காரணத்தினால கட்டடத்தின் உறுதித்தன்மை பற்றி ஏதாவது ஆய்வுகள் நடக்கிறதா? அதிகாரப்பூர்வமாக கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மைகள் குறித்த ஆய்வுகள் குறித்து நமக்கு எந்த ஒரு தகவலும் இதுவரை சொல்லப்படவில்லை. அமைச்சரிடம் கேட்ட பொழுதுதான் கட்டிடத்துடைய உறுதித்தன்மையை நாங்கள் கணக்கில் கொண்டிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். காலையில் மாவட்ட ஆட்சியர் அன்பில்செல்வன் பதில் சொல்கிற பொழுதும் இதே பதிலைத்தான் சொன்னார். கட்டிடத்துடைய உறுதித்தன்மை குறித்து நாங்கள் கணக்கில் கொண்டிருக்கிறோம், அது குறித்து ஆய்வு செய்யப்படும், ஆனால் முதலில் தீயை அணைக்கக்கூடிய ஒரு வேலையில் தான் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்று மீண்டும் இதில் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்ட விதம், அது எந்த மாதிரியான உபகரணங்களை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடம் என்பதெல்லாம் மிகவும் கேள்விக்குரிய விஷயமாக, மிகவும் கருத்தில் கொள்ளக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு கட்டிடத்துக்கும் இன்னொரு கட்டிடத்திற்கும் 1 அடி 2 அடி என்கிற அளவில் வித்தியாசத்தில் இடைவெளிகளில் தான் இந்த தீநகரை பொறுத்தவரை கட்டிடங்களானது அமைந்திருக்கிறது. கட்டிடத்திற்கு முன்பாக பாலம் இருக்கிறது. மிக கட்டிடத்திலிருந்து வெளியே வந்தவுடனேயே சாலை தொடங்கி விடுகிறது என்கிற அடிப்படையில் மிகவும் குறுகலான பகுதியில் தான் இவை இருக்கிறது என்பதனால் கட்டிடத்தினுடைய ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு தன்மை குறித்த ஆய்வுகள் செய்யப்படும் என்றே நான் நம்பலாம். ஆனால் அது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்களோ இல்லது இந்த கட்டிடம் இந்த அளவு தீ விபத்தை இதுவரை சந்தித்திருக்கிறது, இதை இவ்வளவு தூரம் தாங்குவதற்கான காலம் இருக்கிறது, இத்தனை குறிப்பிட்ட காலத்துக்குள் நாங்கள் இதை அணைத்து விடுவோம் என்று அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் சொல்லப்படவில்லை. கணேஷ், விவேக், தியாகராய நகரில் இருக்கும் வணிக வளாக கட்டடங்கள் குறித்த சர்ச்சை எழுவது இது முதன்முறை கிடையாது. இதற்கு முன்பும் கூட அடுக்குமாடி கட்டடங்கள் இத்தனை உயரத்திற்கு கட்டலாமா, இது விதிமுறைகளுக்கு உட்பட்டதானா என்ற கேள்வி எழுந்தது. சென்னை மாநகராட்சி அதற்கான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த நடவடிக்கையின் நிலவரம் என்ன? மாவட்ட ஆட்சியர் காலை முதலே அங்கு இருக்கிறார், அவர் சொல்வதென்ன? இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ச்சியாக இந்த தீயை அணைக்கக்கூடிய பகுதிகளும் தீயை வெளியேற்றக்கூடிய பகுதியிலும் இந்த புகை மூட்டங்களை ஒழிக்கக்கூடிய வேலையிலும் தான் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே பல்வேறு விபத்துகள் 2008ஆம் ஆண்டு 2011ஆம் ஆண்டு எல்லாம் தீநகரை சுற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டிடங்களில் தீ விபத்துகள், மற்ற விபத்துகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. ஆக தீநகர் பகுதியில் கட்டப்படக்கூடிய கட்டடங்கள் குறித்த மீண்டும் ஒரு சர்ச்சை எழுவதற்கான வாய்ப்பாகவே இந்த தீ விபத்தானது பார்க்கப்படுகிறது. தற்பொழுதுதான் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அந்த கட்டிடத்துடைய முன்பகுதியிலிருந்து எவ்வளவு தூரம் புகையானது வெளியேறி கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொரு
தளத்திலிருந்தும் 7 தளங்கள் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் ஒவ்வொரு தளத்திலிருந்தும் பல கிலோக்களான புகையானது தொடர்ந்து வெளியேறிக்கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மையை உறுதி செய்வதன் மூலமாகவே அது குறித்த வெளிப்படையான ஒரு அறிக்கை தருவதன் மூலமாக இதை குறித்த கூடுதலான தகவல்களை, நம்பகத்தகுந்த தகவல்களை நம்மால் பெற முடியும். பத்மபிரியா, தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளில் இருந்தே தெரிகிறது. ஏன்னா அந்த கட்டடத்துடைய பின்பகுதியில் துளையிட்டு புகையை வெளியேற்றுகிறார்கள், முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடிகளை உடைத்து புகையை வெளியேற்றுகிறார்கள். இப்படி அந்த கட்டடத்திற்குள் இருக்கக்கூடிய புகை இது போன்ற அசம்பாவிதங்களில் வெளியேற முடியாத ஒரு நிலையில தான் அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத காட்சிகளின் மூலமாகவே பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த கட்டடத்தின் உரிமையாளரை, அந்த கடையின் உரிமையாளரை அழைத்து அந்த கட்டடம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்பது பற்றி விசாரணைகள் எல்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா? அது பற்றி அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அடுத்த கட்டமாக இது குறித்த கட்டணம் குறித்த விசாரணைகள், கட்டடத்தினுடைய பாதுகாப்பு தன்மைக்கு அவர்கள் இன்சூரன்ஸ் செய்திருக்கிறார்களா, அது என்ன தீ விபத்து உள்ளிட்டவற்றிகளில் என்ன மாதிரியான சிறப்பு வசதிகள் செய்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான சிறப்பு வசதிகள் செய்திருக்க வேண்டும் என்பது குறித்த விசாரணைகள் செய்யப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இப்படியான பொதுவாக இது போன்ற மிகப்பெரிய 30 மீட்டருக்கு மேலாக இருக்கக்கூடிய வணிக வளாகங்களை கட்டுகிற பொழுது 2 பகுதிகளிலும், கட்டிடத்துடைய முன்பகுதி, கட்டிடத்துடைய பின்பகுதி, 2 பகுதிகளிலும் தனித்தனி வாசல்களை அவசரகால வெளியேறுவதற்காக அவர்கள் அமைக்க வேண்டும். அதே போல கட்டிடத்தில் 2 ஸ்டேர்கேஸ் என்று சொல்லப்படக்கூடிய தனித்த மாடிப்படிகள் உடனடியாக இயங்கி வரக்கூடியவர்கள் அவர்கள் அமைக்க வேண்டும். அதே போல கட்டிடத்தினுடைய ஒரு பகுதியில் எல்லா தளங்களுக்கும், எத்தனை தளங்கள் அவர்கள் அமைக்கிறார்களோ அத்தனை தளங்களுக்கும் தண்ணீர் சப்ளை உடனடியாக கொடுத்து தீயணைப்பு உள்ளிட்ட நேரங்களில் வெளியேற்றுவதற்கு தேவையான தண்ணீர் சப்ளை அவர்கள் கொடுத்திருக்கப்பட வேண்டும். அப்படியான தண்ணீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா, அவை முறையாக பராமரிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. காரணம், பொதுவாகவே வணிக வளாக கட்டிடங்களில் ஒரு ஃபயர் அலாரம் என்று சொல்லப்படக்கூடிய தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே அது குறித்த முன்னெச்சரிக்கையை தரக்கூடக்கூடிய ஒளி சத்தங்களை எழுப்பக்கூடக்கூடிய கருவிகளை அவர்கள் பொறுத்திருப்பார்கள். அப்படி அந்த ஒளிச்சத்தம் எச்சரிக்கை தருகிற பொழுதே உடனடியாக தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு கட்டிடத்திற்கு உள்ளாகவே செய்திருக்கக்கூடிய வசதி மூலமாக தண்ணீர் அமைக்கப்பட்டுவிடும். ஆனால் இந்த கட்டிடத்தில் அப்படியான ஒரு வசதி இருந்ததா, உள்ளே அப்படியான வசதிகளுக்கான தண்ணீர் தேவையை இவர்கள் பூர்த்தி செய்து வைத்திருந்தார்களா என்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. காரணம், 10 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய இந்த தீ விபத்தை பொறுத்தவரை வெளியிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து இவர்கள் அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய உள்ளே தண்ணீர் இருந்து அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முன்னேற்பாடுகளின் அடிப்படையில் அணைக்கப்பட்டுள்ளதற்கான எந்த ஒரு தகவலையும் அல்லது காட்சியும் இங்கே பார்க்க முடியவில்லை. கணேஷ், இது போன்ற ஒரு சூழ்நிலையில அங்கு இந்த பணிகளை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர், அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அவங்க தெரிவித்த கருத்துக்களை ஒரு முறை சொல்ல முடியுமா? மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் காலையிலே இங்கே வந்திருந்த பொழுது இந்த கட்டிடத்தில் இருக்கிற பொழுது இந்த கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மை குறித்த கேள்வியை அவரிடம் எழுப்பினோம். ஆனால் முதல் கட்டமாக அவர் தீ விபத்து குறித்த ஆய்வு பணிகளில் தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். கட்டிடம் குறித்து தங்களுக்கான ஆய்வு பணிகளை நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார். இதுவரை இந்த CMDA என்று சொல்லப்படக்கூடிய சென்னை பெருநகரத்தினுடைய அந்த பெரு கட்டிடங்களுக்கான அனுமதி வழங்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து யாரும் வந்திருக்கிறார்களா என்கிற தகவலும் அந்த அதிகாரிகளுடைய விளக்கமும் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கவில்லை. அதே போல அமைச்சர் தெரிவிக்கிற பொழுதும் கட்டிடம் சோதிக்கப்படும், மெட்ரோ ரயில் அதிகாரிகள் உள்ளிட்ட பல அதிகாரிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தீ விபத்தை முடிந்த பிறகுதான் அது குறித்த ஆய்வு முடிவுகள் நமக்கு தெரிய வரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது, மிகப்பெரிய அளவில் இங்கே புகை மூட்டமானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கட்டடத்தினுடைய அனைத்து பகுதியிலிருந்து புகை வெளியேறிக் கொண்டே இருப்பதையும், கட்டடத்தினுடைய பின்பகுதியிலிருந்து மிகப்பெரிய அளவில் புகையான தொடர்ச்சியாக வெளியேறிக் கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல மணி நேரமாக நடந்து வருகிற இந்த போராட்டத்தில் எத்தனை மணி நேரத்துக்கு பிறகு இந்த பணிகள் முடிவடையும் என்ற சந்தேகமும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. கணேஷ், விவேக், அபாயகரமான ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து செய்தி வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு தகவல்களையும் படக்காட்சிகளையும் தந்ததற்கு நன்றி. நீங்களும் ஒளிப்பதிவாளரும் எச்சரிக்கையாகவே செய்தியை சேகரித்துக் கொண்டிருங்கள். மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.